நாம் திருப்பலிக்கு நம்மை ஆயத்தமாவோம். பிரியமானவர்களே, தவசி மேடை அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தியான இல்லம் திண்டுக்கல்லிருந்து 1ஆம் நம்பர் பஸ் விராலிப்பட்டி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் காணக்கூடிய நம்முடைய தியான இல்லம் தெய்வீக குணமளிக்கும் இயேசு தியான இல்லம். ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை மதியம் 2:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் இறைச்செய்தி, நற்கருணை ஆராதனை, திருப்பலி என்று உண்டு. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு விசேஷித்த தலைப்பில் தியானமானது ஒழுங்கு செய்யப்படுகிறது. வாருங்கள், வந்து பங்கிடுங்கள். குடும்பமாய் இறை வார்த்தையின் அனுபவத்தையும் கத்தோலிக்க படிப்பினையில் ஆழப்படவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகை பாடல். சோர்ந்து போகாதே இஸ்ராயேலே, தளர்ந்து போகாதே யாக்கோபே, யாக்கோபே. என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, ஏனெனில் அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இன்றைய திருப்பலியானது கோபிச்செட்டிப்பாளையம் ஆசா ஜெசிந்தா குடும்ப கருத்துகளுக்காக ஜெபிப்போம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குடும்பத்திற்கு தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மறுத்த எட்வின் அடைக்கலராஜருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிப்போம். கோபிச்செட்டிப்பாளையம் திருமதி மேலும் நம்முடைய தவக்கால நற்செய்தி அமர்வினை நமக்கு வழங்கி இறை அனுபவத்தை கொடுத்திருக்கக்கூடிய நமது பாசமிகு தந்தை ஜோசப் விக்டர் மற்றும் அவருடைய சபை உறுப்பினர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து இந்த நிகழ்வில் நாம் ஒவ்வொருவரும் குறிப்பாக விலைமதிக்க முடியாத தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக அருள் வேண்டுவோம். நாம் எல்லாம் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிறோம். நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையில்லாதவற்றையும் கடவுள் அப்புறப்படுத்தி நமது உள்ளத்தில் உறைய விரும்புகிறார் என்ற உணர்வோடு இந்த பலியில் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் வாழ்ந்து ஆட்சி செய்து வழிநடத்தும் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பெற்றது. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவனுடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவனின் உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தன் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் நீ மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல்: ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. சொல்லுவோம்: ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பதிலுரை: ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை,
கண்களை ஒளிர்விக்கின்றன. பதிலுரை: ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலை மிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனிலும் இனிமையானவை. பதிலுரை: ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 22 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 2, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 25 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு
பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்காணிக்கை எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இத்திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நேற்றும் இன்றும் தவக்கால நற்செய்தி கூட்டத்தில் எங்களை முழுமையாக வழிநடத்திய அருள் தந்தை ஜோசப் விக்டர் மற்றும் அவரது அருட் சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் உடல் உள்ள சுகத்தோடு அவர்கள் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசீர்வதித்து உமக்கு மகிமை சேர்க்கும்படியாக அவர்கள் மென்மேலும் வளர அருள் தாரும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறை அனுபவம் பெற்று இறை ஆசிரை பெற்று உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் மறைமாவட்ட அனைத்து மக்களையும் குடும்பங்களையும் நிறைவாக தொடர்ந்து சுசையப்பர் வழியாகவும் அன்னை கன்னிமரியாள் வழியாகவும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்வுகள் நடைபெற உடனில் உழைத்தவர்கள், உழைப்பின் காணிக்கைகள் கொடுத்தவர்கள் எல்லாரையும் சிறப்பாக பேராலய பங்கு தந்தையர்களையும் பங்கு பேரவினரையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிகவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளையில் கருத்துண்டிருக்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம்
தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் இரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவில் நேசம் நிகழும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. அனைவரும் எழுந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல்கள் 84:4-5. நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறை பொருள்களில் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளாய் செல்லுங்கள். வாழ்க்கையின் பழி தொடரட்டும். ஒரு 2 நிமிடம் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 நிமிடங்கள் மட்டுமே. அன்புக்குரியவர்களே, நமது பேராலய பங்கும் நமது மறைமாவட்ட கத்தோலிக்க அருங்குடை இயக்கமும் இணைந்து இந்த தவக்கால நற்செய்தி கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். நமது மேதக ஆயருடைய ஆசிரோடு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற உழைத்த இறை வார்த்தை வழங்கி நம்மை இந்த தவக்கால இறை அனுபவத்தை பெற உறுதுணையாக இருந்தவர் பாசத்திற்குரிய தந்தை ஜோசப் விக்டர் அடிகளார் அவர்களுக்கும் அவர்களது உடனிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியின் அடையாளமாக இந்த எளிய பொன்னாடையை நம் அனைவரின் சார்பாகவும் நமது ஆயர் பெருந்தகை சார்பாகவும் பேராலய பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் போர்த்து மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமது பாசத்திற்கு தந்தை ஜோசப் விக்டர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றியை தெரியப்படுத்துகிறோம். பாடகர் குழுவினை வழிநடத்திய நமது பாசமிகு அருள் சகோதரர்கள் சதீஷ், மின்டோ, வில்வராஜ், ஆண்டோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற திரைக்கு பின்னால் இருந்து திறம்பட உழைத்த நமது அருங்கொடை இயக்க உறுப்பினர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த ஜீவா அவர்களுக்கும் டெக்கரேஷன் செய்த சகோதரர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் மற்றும் திருப்பலிக்கு உதவி செய்த ஏற்பாடு செய்த நமது ஆலய பணியாளர்கள் குறிப்பாக ஜோசப் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இந்த 2 நாள் தியானத்தை சிறப்பாக ஒழுங்கு செய்து ஆவியானவரின் வழிநடத்தலோடு பொறுமையாக அனைத்து காரியங்களையும் செய்து சிறப்பாக இந்த தியானம் நிறைவு பெற உதவி செய்த திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க அருங்கொடை இயக்கத்தின் இயக்குனர் தந்தை அவர்களுக்கு அருங்கொடை குடும்பங்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. கரவொலி எழுப்பி அவரை நாம் வாழ்த்துவோம். அனைவரும் எழுவோம். தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. அன்னை மரியாளுடைய பாடலை பாடுவோம். அம்மா ஆண்டவரின் அம்மா அகிலம் போற்றும் என் தாய் மரியம்மா. அம்மா அம்மா எம் ஆண்டவரின் அம்மா அகிலம் போற்றும் எம் தாய் மரியம்மா. என்னை தேற்றும் தெய்வீக அம்மா, என்னை தேற்றும் தெய்வீக அம்மா, என்னுடைய
உடனே நடந்து வரும் இன்னுயிரே அம்மா. அன்புக்குரியவர்களே, இந்த கத்தோலிக்க அருங்குடை இயக்கமானது சீரும் சிறப்புமாக திண்டுக்கல் மறைமாவட்டத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தோடு இணைந்து நான் செயல்பட விரும்புகிறேன். அல்லது உங்கள் இல்லங்களில் எங்களுடைய ஜெபக்குழு வந்து உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் உங்களுடைய பெயரையும் செல்பேசி எண்ணையும் அலைபேசி எண்ணையும் செல்போன் நம்பரையும் எங்களிடம் கொடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் அருங்குடை நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து நாம் இணைந்து இந்த மறை மாவட்டத்திற்காக ஜெபிப்போம். நாம் ஜெபித்து இறையரசை கட்டி எழுப்புவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.